the IUPAC name of the following compound. So இது நமக்கு இந்த காம்பவுண்ட் கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க? CH3 CH COOH அப்புறம் இங்க OH. இதுல பாத்தீங்கன்னா எத்தனை ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு? 2 ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு. ஒன்னு வந்து COOH இருக்கு, இன்னொன்னு வந்து என்னது OH இருக்கு. இப்போ இந்த 2 ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? ப்ரையாரிட்டி ஆர்டர் ஃபாலோ பண்ணணும். ப்ரையாரிட்டி ஆர்டர்னா என்னது? எந்த ஃபங்க்ஷன் குரூப்புக்கு ஃபர்ஸ்ட் முக்கியத்துவம் கொடுக்கணும், எதை வந்து நம்ம ரூட் நேமா வச்சுக்கணும், எதை சப்ஸ்டிட்யூவன்ட்டா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ப்ரையாரிட்டி ஆர்டர் இருக்கு. ஸோ உங்களுக்கு IUPAC ஒன் ஷாட் வீடியோ அப்படின்னு நான் பிளேலிஸ்ட்ல போட்டிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா COOHக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அப்போ நம்மளுடைய ரூட் வேர்டு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிக் ஆசிட். COOH ஓட ரூட் நேம், அதோட சஃபிக்ஸ் எப்படி முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிக் ஆசிட் அப்படின்னு முடியும். OH என்னவா இருக்கும்? OH வந்து சப்ஸ்டிட்யூவன்ட். OH வந்து ரூட் வேர்டா இருந்ததுன்னா எப்படி முடியும்? OL ல முடியும். அதுவே OH சப்ஸ்டிட்யூவன்ட்டா இருந்ததுன்னா அது எப்படி நம்ம கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைட்ராக்சி. OH ஃபங்க்ஷனல் குரூப், அதுக்கு தான் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் என்னது? CH3 CH2 OH. இதுக்கு ஒரே ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் OH மட்டும்தான் இருக்கு. அப்ப நம்ம இதுக்கு என்ன சொல்லுவோம்? எத்தனால். OLன்ற சஃபிக்ஸ் கொடுத்துட்டோம். ஆனா இங்க 2 ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கும்போது OHக்கு என்ன பண்ணணும்? ஹைட்ராக்சின்னு சொல்லணும். ஏன்னா அது சப்ஸ்டிட்யூவன்ட். சப்ஸ்டிட்யூவன்ட் எப்பயுமே நமக்கு எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா ப்ரிஃபிக்ஸ்ல வரும். ப்ரிஃபிக்ஸ்னா என்ன, சஃபிக்ஸ்னா என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். ப்ரிஃபிக்ஸ்னா இப்போ ஒரு இது இருக்குன்னா பின்னாடி எழுதுறது வந்து ப்ரிஃபிக்ஸ், இப்படி ஒண்ணு இருக்குன்னா சஃபிக்ஸ், லாஸ்ட்ல எழுதுறது வந்து சஃபிக்ஸ், இங்க முன்னாடி எழுதுறது வந்து ப்ரிஃபிக்ஸ். கிளியர்? சோ இதை எப்படி நேம் பண்ண போறோம்? இதுக்கு தான் ஃபர்ஸ்ட் பொசிஷன் கொடுக்குறோம். இந்த COOH தான் நம்ம வந்து ஆயிக் ஆசிட் நேம் பண்ண போறோம். அதனால இதுக்கு நேம் நம்பர் கொடுக்காம இருக்கக்கூடாது. இதுக்கு 1 கொடுக்கணும், இதுக்கு 2 கொடுக்கணும், இது 3 கொடுக்கணும். இப்போ 3 இருந்ததுன்னா என்னது? ப்ரோபேன். ப்ரோபேன் ஸ்பெல்லிங் என்ன? PRO. ப்ரோபேன். ப்ரோபேன்ல இருந்து ஒரு ஈய எடுத்துட்டு நம்ம என்ன போட போறோம்? ஆயிக் ஆசிட், ப்ரோபனாயிக் ஆசிட். கிளியர்? அப்புறம் செகண்ட் பொசிஷன்ல என்ன இருக்கு? ஹைட்ராக்சி இருக்கு செகண்ட் பொசிஷன்ல. சோ எது மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க. 2 ஹைட்ராக்சி. இங்க என்ன கொடுத்திருக்காங்க? ப்ரோபியானிக் ஆசிட். பாத்தீங்கன்னா இது ஸ்பெல்லிங் பார்க்கணும். ப்ரோபனாயிக் ஆசிட் நம்ம எப்படி எடுக்கிறோம்? ப்ரோபேன்ல இருந்து ஈய ரீப்ளேஸ் பண்ணிட்டு என்ன போட்டிருக்கோம்? OIC போட்டிருக்கோம். சோ அப்ப நமக்கு எந்த ஸ்பெல்லிங் வரும்? ப்ரோபனாயிக் ஆசிட். இந்த ஸ்பெல்லிங் தான் வரும். நம்ம படிக்கும்போது எழுதும்போது ப்ரோபியானிக் ஆசிட் அப்படின்னு சொல்லிட்டு தப்பா நம்ம ஸ்பெல்லிங் பண்ணிடக்கூடாது. The name is 2-hydroxypropanoic acid. Propanoic acid. Clear?